ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு கல்யாணி சுலகம். இன்றைக்கி இந்த வீடியோவில் ஒரு சூப்பரான ஃபெஸ்டிவல் பாயாசம் தாங்க செஞ்சு காமிக்க போகிறேன். ரொம்ப சிம்பிளாக குயிக்காக செஞ்சிடலாம். அதே சமயம் டேஸ்ட்டு ரொம்ப சூப்பராக இருக்கும். ஜவ்வரிசி சேமியா ரெண்டுத்தையும் சேர்த்து தான் செஞ்சு காமிக்க போகிறேன். வாங்க செய்ய ஸ்டார்ட் பண்ணலாம். நல்ல கனமான கடாய் வச்சுக்கிங்க. இந்த கடாயில் 100 கிராம் அளவுக்கு நான் ஜவ்வரிசி சேர்த்துக்கிறேன். ஜவ்வரிசியை வறுக்கிறதுக்கு மட்டும்தாங்க லேட் ஆகுமே, சட்டுன்னு செஞ்சிடலாம் அந்த பாயாசத்தை. ஜவ்வரிசி நல்லா வறுபட்டுருக்கணும், நல்லா பொரிஞ்சு வரணும், படன்னு. இப்போ நல்லா வறுபட்டுடுச்சு. நான் கீழே இறக்கி வச்சுக்கிறேன். அதே ஸ்டவ்வில் ஒரு 1/2 லிட்டர் அளவுக்கு தண்ணி எடுத்துக்கிறேன். இந்த தண்ணி நல்லா கொதித்து அடங்கின பிறகு ஜவ்வரிசி சேர்த்துக்கிறேன். வறுத்து வச்ச ஜவ்வரிசியை சேர்த்துக்கிறேன். இன்னொரு ஸ்டவ்வில் நான் ஒரு 1/2 லிட்டர் பால் காய்ச்சிக்கிட்டு இருக்கேன். இந்த பால் காய்ஞ்சிடுச்சு, அதையும் நான் கீழே இறக்கி வச்சிடுறேன். இப்போ பாருங்கள், பால் காய்கிறதுக்குள்ளர இந்த ஸ்டவ்வில் போட்ட ஜவ்வரிசி நல்லா வெந்துருச்சு. இப்போ ஜவ்வரிசியோடு சேர்த்து நம்ம சேமியா சேர்க்க போகிறோம். சேமியா பாருங்கள், இது பார்த்திங்கன்னா ஒரு 1/4 கிலோ அளவுக்கிட்ட இருக்குது. இதில் நான் பாதி மட்டும் சேர்த்துக்கிறேன். ரொம்ப நீளமாக இருக்குது அப்படின்றதுனால நான் உடச்சிட்டு சேர்த்துக்கிறேன். எப்போவுமே ஜவ்வரிசி கூட சேமியா சேர்த்து செய்கிற பாயாசத்துக்குன்னு தனியாகவே சேமியா விற்கிது. இந்த சேமியா தான் அது. இந்த சேமியா போட்டு செஞ்சு பாருங்களேன், ரொம்ப ருசியாக இருக்கும். இப்போ நான் அந்த சேமியாவை சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கிறேன். சேமியா சேர்த்துட்டு ரொம்ப நேரம்லாம் வச்சுருக்க வேணாங்க, சேமியா சட்டுன்னு வெந்துடும். இப்போ இது கூட சர்க்கரை சேர்த்துக்கலாம். நான் பார்த்திங்கன்னா நம்ம டீ குடிப்போம் இல்லைங்களா, அந்த கப்பில் 2 டம்ளர் அளவுக்கு சேர்த்துக்கிட்டேன். எங்களுக்கு கரெக்டாக இருந்தது. நீங்கள் உங்கள் ஸ்வீட்டுக்கு ஏற்ற மாதிரி நீங்கள் சேர்த்துக்கங்க. இது கூடவே கொஞ்சமாக கல்லுப்பு, ஏலக்காய் தூள் சேர்த்து மிக்ஸ் பண்ணிக்கிங்க. ரொம்ப நேரம்லாம் ஆகாதுங்க இந்த பாயாசம் செய்கிறதுக்கு. பட்டு ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். ஒரே ஒரு முறை செஞ்சு பாருங்கள், குழந்தைங்களுக்கெல்லாம் ரொம்ப பிடிக்கும். இதில் ரொம்ப தேவையில்லாத பொருட்கள்லாம் நம்ம அதிகமாக சேர்க்க மாட்டோம். ரொம்ப சிம்பிளாக குயிக்காக செஞ்சிடலாம். இப்போ பாருங்கள், நான் கீழே இறக்கி வச்சுட்டேன். கடைசியாக ஒரு தாளிப்பு மட்டும் சேர்க்க போகிறோம். நெய் சும்மா ஒரு 2 ஸ்பூன் விட்டுக்கிட்டால் போதும். அந்த முந்திரி பருப்பையும் அந்த திராட்சையும் வறுக்கிறதுக்கு லைட்டாக வறுத்துட்டு இப்போ நம்ம சேர்க்க போகிறோம். அதுக்கு முன்னாடி நம்ம ஏற்கனவே பாலை காய்ச்சி வச்சுருந்தோம் இல்லைங்களா, அதை நல்லா ஆற விட்டுட்டு சேர்த்துக்கலாம். பால் சேர்த்தாச்சு. கடைசியாக நம்ம வறுத்தெடுத்த முந்திரி பருப்பு திராட்சையை சேர்த்து மிக்ஸ் பண்ணிக்கலாம். அவ்வளோதாங்க, சூப்பரான பாயாசம் ரெடி. விசேஷம், அதே மாதிரி விழா காலங்கள், இந்த காலங்களில் பாயாசம் இல்லாமல் பந்தி இருக்கவே இருக்காது. அந்த டைமில் இந்த மாதிரி பாயாசத்தை ட்ரை பண்ணுங்கள், சூப்பராக இருக்கும்.